ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். ஒரு பெரியவர் அவரோட நண்பர் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போது அவங்க மேலே மாட்டியிருந்த ஒரு ஃபோட்டோ கீழே விழுந்தோடனே அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அப்போ தான் அவர் கவனிச்சிருக்காரு, பின்னாடி அந்த செவுத்தில் ஒரு பெரிய கிராக் விழுந்திருக்கு. ஏன்பா அதை சுண்ணாம்பு போட்டு அடித்து சரி பண்ணாமல் இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதை மறைக்கிறதுக்கு தாங்க இதை மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த கதையை ஏன் நம்ம இங்கே சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறையா நேரம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலோ, இல்லை ஏதாவது ஒரு குறைபாடு, இல்லை ஏதாவது ஒரு தேவை இருந்தாலோ, அதை சரி செய்கிறத விட்டுட்டு, வெளியில் மற்றவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக பேட்சப் ஒர்க் தான் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு அம்மாமார்கள் பகலில் தூங்கக்கூடாதுன்னு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்கும். படுத்து தூங்குன்னு உடம்பு அப்படியே கெஞ்சும். ஆனால் படுத்துட்டா, பகலில் படுத்துட்டா வீட்டுக்கு செல்வம் வராதுன்னு அவங்க பாட்டியோ தாத்தாவோ சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லை மாமனார் மாமியார் சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்க படுக்கவே மாட்டாங்க. நைட்டு வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட உடம்பை வருத்தி அப்படி செய்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா, உடம்பு உறுப்புகள் மட்டும் சோர்ந்து போகாது, மனசும் சோர்ந்து போய் மனநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. பயப்படுத்துறதுக்காக இதை நான் சொல்லலை. ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் மனநோயின்னு சொன்னேன். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஆனது எவ்வளோ டேஞ்சரான விஷயம் அப்படின்னா, உள்ளே இருந்தே உருக்கிருங்க. அப்படியே உள்ளே இருந்தே நம்ம எலும்ப உருக்குற மாதிரி நம்ம உடம்பு ஃபுல்லாகவே உருக்கிரும், நம்மளை உடச்சி எடுத்துரும். ஸ்ட்ரெஸ்னால தான் நம்மளுக்கு இமோஷ்னலாக பேலன்ஸாக நம்மளால் இருக்க முடியறதில்ல. இதனால தான் ஹார்மோனல் பிரச்சனை வருது. இப்போது லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம் வர்றது, ஹார்மோன்ஸ் ரிலேட்டடாக ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வருது, ஜென்ஸ்க்காக இருந்தாலும் சரி, லேடிஸ்க்காக இருந்தாலும் சரி. அண்ட் அதே மாதிரி இப்போது கேன்சர் வருதுன்னா என்ன அப்படின்னா, உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியில், அதாவது தேவையில்லாத விஷயங்களை வெளியில் விடாமல் உள்ளே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது. யாரையாவது திட்டணும் அப்படின்னு தோணினாலோ, இல்லை அழணும்னு தோணினா கூட அந்த ஃபீலிங்கை வெளியில் விடாமல் உள்ளே ஹோல்ட் பண்ணிக்கிறது தான் கழிவுகள் அப்படின்றது. அதை உள்ளே தேக்கி வைக்கிறப்போ அது கேன்சராகவோ, இல்லை முட்டி வழியாவோ, என்னென்ன விஷயங்களா நம்ம நம்ம கிட்ட அது உடம்பு சொல்லுது, ஐயோ என்னை விட்டுடு, தயவு செஞ்சு என்னை கவனி அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம எதையுமே கவனிக்கிறது இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் மெயின் காரணம், உங்கள் மனசை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நோய்கள் நம்ம கிட்டேயே வராது. நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்ம வாழ்கிறதே பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை. அண்ட் நல்ல விஷயத்தை மட்டும்தான் நம்மளால் அந்த டைமில் இருக்க முடியும் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வந்த கருத்து. தேங்க்யூ.